அகெயின் இந்த கேள்வியை பார்ப்போம். 2018 பார்ட் 1ல உள்ள 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி. மின் பொருட்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகின்றது. இங்க தீர்வை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம ஒரு பொருளை இறக்குமதி செய்யறோம். சரியா? வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது இலங்கையை பொறுத்தளவு சுங்கத்திணைக்களம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த சுங்கத்திணைக்களத்துக்கு நம்ம வரி கட்டணும். சரியா? வெளிநாட்டுல இருந்து சும்மா கொண்டு வர முடியாதானே. அவர்களுக்கு கட்டக்கூடிய வரி, கஸ்டம்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை தான் தமிழ்ல தீர்வை அல்லது சுங்கத்தீர்வை, சுங்கத்தீர்வை இந்த 2 டேர்முமே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருள்களுக்கு கட்டக்கூடிய வரியை தான் குறிக்கும். இங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகின்றது. இவ்வகை பொருள் ஒன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக 9,000 ரூபாவை செலுத்த வேண்டுமெனில் இறக்குமதி செய்யும் பொருளின் பெருமானம் யாது? ஓகே, 30% வரி கட்ட போறோம். அந்த 30% வரி எவ்வளோ அப்படின்றத தந்துட்டாங்க. சரியா? இந்த கேள்வியை நம்ம 2 மெத்தட்ல செய்யலாம். சமன்பாடு தெரியும்னா சமன்பாடு வைத்து செய்யலாம். சமன்பாடு தெரியாதுன்னா ஈஸியான இன்னொரு மெத்தட்லயும் செய்யலாம். நம்ம 2 மெத்தட்லயுமே இந்த கேள்வியை அப்ரோச் பண்ணுவோம். சரி, 30% அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா 30% நம்ம பின்னமா எழுதும் போது பாருங்க, 30% அப்படின்றது பின்னமா எழுதும் போது அது 30 கீழ் 100 அப்படின்னு எழுதுவோம். சதவீதத்தை பின்னமா எழுதும் போது 30 கீழ் 100. அதாவது நீங்க ஒரு 100 ரூபாய் பொருள் ஒரு இறக்குமதி செய்றீங்க. சரி, 100 ரூபாய்க்குள்ள ஒரு பேனைய இறக்குமதி செய்யும் போது நீங்க 30 ரூபாய் வரி கட்டணும். சரியா? 30 ரூபாய் வரி கட்டணும். சின்ன பொருளுக்கு பார்க்கும்போது 30 ரூபாய் சின்ன பெருமானமா இருக்கும். இதை யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்தா 30,000 ரூபாய் வரி கட்டணும். சரியா? 30,000 ரூபாய் வரி கட்டணும். இப்ப கிட்டத்துல ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை போனுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு கார் 10 லட்சம். சரியா? இந்தியால அந்த காரோட விலை 10 லட்சம். இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் போது வரி மட்டும் 25 லட்சம் கேக்குறாங்களாம். வரி மட்டும் 25 லட்சம் அப்படின்னா யோசிங்க, அந்த கார் இங்க வரும்போது வரி 25 லட்சம் கட்டி வரும்போதே 35 லட்சம் பெருமானத்தோட தான் அந்த கார் இறக்குமதி செய்யப்படும். சரியா? இங்க வரும்போது அந்த ஷோரூம்ல அவங்க ஒரு வித லாபம் வச்சிருப்பாங்க தானே, ஒரு குறிப்பிட்ட அளவு. அவங்க ஒரு 5 லட்சம் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியால 10 லட்சம் உள்ள ஒரு கார் இலங்கை விலைக்கு 10 லட்சம். சரியா? இந்தியன் விலைக்கு அந்த கார் 4 லட்சம் அந்த மாதிரி ஒரு விலை. சரியா? இதை ஸ்ரீலங்கன் விலைக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் வந்துச்சு. சுங்க திணைக்களத்துக்கு மட்டும் 25 லட்சம் வரி கொடுக்க, திரும்ப ஷோரூம்ல அப்படி இப்படின்னு போக ஒரு 4 லட்சம் ரூபாய் காரை நம்ம 40 லட்சம் கொடுத்து வாங்க போறோம். சரியா? இதுதான் சுங்கத்துல இருக்க ஒரு என்ன சொல்றது, மக்களால வாகனங்களை வாங்க முடியாம இருக்கிறது. இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லது வெளிநாட்டுகள்ல ஏழைகள் கூட கார் வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்கால அப்படி இல்ல. ரொம்ப மிகுந்த வசதியானவர்கள் மட்டும் கார் வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு அதை வாங்கக்கூடிய பெருமானம் இல்ல. 10 லட்சம் இருந்தா வாங்குவாங்க. நிறைய பேர் கார் வாங்குவாங்க. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, இங்க கார் அப்படின்றது சுங்க திணைக்களத்துல இருந்த வரி அதெல்லாமே போட்டு மிகப்பெரிய விலை. இப்போதைக்கு 40 லட்சத்துக்கெல்லாம் கார் இல்ல. 60 லட்சம் அதற்கு மேற்பட்ட விலைகள்ல தான் இருக்கு. ஆகவே இதுதான் இங்க நடக்கிற விஷயம். சரியா? அதனாலதான் நம்மளால கார் எல்லாமே வாங்க முடியாம போகுது. சுங்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பெருமானம். மிகப்பெரிய பெருமானங்களை தான் அறவிடுவாங்க. சரியா? நீங்க போன் எல்லாம் இறக்குமதி செய்யும் போது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஒரு துபாய்ல ஒரு போன் ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் போதே ஓகே ஒரு 20,000 ருபீஸ்னா அதை நீங்க இங்க இறக்குமதி செய்து எடுக்கும் போது 40,000 35,000 அப்படி வரும். என்ன 2 மடங்கு ஆகுது. போன்ட விலை 2 மடங்கு ஆகுது. சோ அதெல்லாம் எப்படி சொல்றது, அவ்வளோ பெருமானம் கொடுத்து மக்களால வாங்க முடியாது பொருட்களை. அதனாலதான் இங்க வாகனங்கள், எலக்ட்ரானிக் டிவைசஸ் பாவனை மக்கள் மத்தியில வெளிநாடுகளை விட குறைவா இருக்க காரணம் ஒண்ணு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இலங்கை அறவிடப்படுற தீர்வை சதவீதம். சரியா? தீர்வை சதவீதம் அது 2001ஆம் ஆண்டுக்கு பிறகுல இருந்தே இப்படிதான் இருக்கு. அதற்கு முதல்ல கொஞ்சம் குறைவா இருந்து 2001க்கு மேற்பட்ட காலங்கள்ல இலங்கையின் தீர்வை மிக ஒரு பெரிய பெருமானம், மிக ஒரு பெரிய பெருமானத்தை அறவிடக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, இவ்வகை பொருளொன்றை செய்கையில் 9,000 தீர்வை செலுத்த வேண்டும். சரி, இப்ப இந்த 30% தான் தீர்வை. சரியா?
30% எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,000 ரூபாயை குறிக்குது. 9,000 ரூபாயை குறிக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? அந்த பொருளின் பெருமானம். பொருளின் பெருமானம்னா மொத்த பெருமானம் 100% இருக்கும். மொத்த பெருமானம் 100% இருக்கும். சரியா? இந்த 30% தான் 9,000 ரூபாய் வரியை குறிக்குது அப்படின்னா 100% தான் மொத்தத்தை குறிக்கும். நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 100% எவ்வளத்தை குறிக்க போகுது அதை தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 30 9,000 மாறணும்னா என்ன நடந்திருக்கணும்? எந்த நம்பரால பெருக்கப்படும் போது 30 9,000 மாறும் அப்படின்றத முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, அதை கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன செய்யணும்னா 9,000 30ஆல பிரிச்சு பார்ப்போம். 30ஆல பிரிச்சு பார்ப்போம். பிரிக்கும் போது இப்படியெல்லாம் பிரிக்க தேவையில்லை, ஈஸியாவே பிரிக்கலாம். சரியா? எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி தரேன் பாருங்க. 9,000 30ஆல பிரிச்சீங்கன்னா இந்த 0வையும் இந்த 0வையும் சுருக்கிடலாம். 900 3ஆல சுருக்குனீங்கன்னா 1 3 3 300 தடவை 300 3 900 300 900. அதாவது 30 அப்படின்ற நம்பரை நம்ம 300ஆல பெருக்கும் போது 9,000 கிடைக்கும். 9,000 கிடைக்கும். இது சமவளு விகித முறையில நம்ம கேள்வியை செய்யறது. சமன்பாடெல்லாம் தெரியாட்டியும் இந்த மெத்தடை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 30% அப்படின்றது 9,000 குறிக்குது. அதாவது 30ன்ற நம்பர் 300ஆல பெருக்கப்பட்டு 9,000 குறிக்குது. அதே மாதிரி 100% எவ்வளத்தை குறிக்குதோ அதுதான் அந்த பொருளினுடைய பெருமானம். 100ஐயும் 300ஆல பெருக்குவோம். 100ஐயும் 300ஆல பெருக்கும் போது நமக்கு விடை கிடைக்கும். சரியா? 100 300ஆல பெருக்கும் போது இந்த பொருளினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். 100 தர 300 100 தர 300 பெருக்கும் போது பாருங்க எத்தனை சைவர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 10 மடங்குகளாக அல்லது 100 மடங்குகளாக இருக்கும் போது எத்தனை சைவர் இருக்குன்றத கவுண்ட் பண்ணி எழுதிக்குவோம். 1 2 3 4 4 சைவர் 1 2 3 4. ஓகே, 4 சைவர் எழுதிட்டோம். மிகுதியா யார் இருக்கா? 1 3 ஓர் 3 3 ஓர் 3 3. இப்படித்தான் இந்த நம்பரை பெருக்கணும். 300ஆல பெருக்கினா 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் தான் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருளினுடைய பெருமானமாக இருக்கும். 30,000 ரூபாய் தான் அதனுடைய பெருமானமாக இருக்கும். சரி, திரும்ப இன்னொரு கஷ்டம் பாருங்க. இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா 30% 9,000 குறிக்குதுன்னா 30க்கும் 9,000க்கும் இடையில் உள்ள அந்த விகிதாசாரத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது 30 300ஆல பெருக்கப்படும் போது 9,000 மாற்றப்படும். அதே மாதிரி சமவளு விகித முறையில இதை கண்டுபிடிக்கலாம். சரியா? 30 9,000 குறிச்சுன்னா 100 எவ்வளத்தை குறிக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். 100ஐயும் 300ஆல பெருக்கும் போது 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் தான் அந்த குறிப்பிட்ட பொருளினுடைய இறக்குமதி பெருமானம். இறக்குமதி செய்யும் போது அதனுடைய பெருமானம் 30,000 ரூபாயாக இருக்கும். சில நேரம் இந்த கேள்வியில கேட்பாங்க தீர்வையின் பின் பொருளின் பெருமானம். சரியா? இந்த கேள்வியில கேட்கல, பட் அந்த மாதிரி கேள்விகளும் வரலாம். தீர்வையின் பின் பெருமானம் எவ்வளவு அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க. தீர்வையின் பின் பெருமானம்னா இப்ப இந்த பொருளின் பெருமானம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 30,000. தீர்வையின் பின் இதனுடைய பெருமானம் அப்படின்னா தீர்வை நம்ம எவ்வளவு செலுத்த போறோம்? 9,000 செலுத்துவோம். சரி, இரண்டையும் செலுத்தின பிறகு அந்த பொருளினுடைய பெருமானம் 39,000 ரூபாயாக இருக்கிறது. சரியா? 39,000 ரூபாயாக இருக்கிறது. இப்ப இதே மாதிரி கேள்வியில தீர்வையின் பின் பெருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நீங்க அந்த 30,000 கண்டுபிடிச்சிட்டு தீர்வையோட கூட்டி 39,000 ரூபாய் அப்படின்னு தான் உங்களோட விடையை நீங்க கொடுக்கணும். சரியா? கவனமா இதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க பாப்போம்.